நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது, மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சார், இந்த மகரத்துக்கு தான் அவ்வளவு சூப்பராக இருக்குது பிப்ரவரி மாதம். சொல்லிகிட்டே போகலாம். சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சுகமான, சுபிக்ஷமான, உண்மையான, தெளிவான வார்த்தைகள். அதாவது அப்பாடான் இருக்கும். அப்பா எல்லாமே ஜெயிச்சிட்டோமாடா, போதுண்டாப்பா அப்படின்னு இருந்ததுலாம் மீண்டு நீங்கள் வரப்போகிறீங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டாக சொல்கிறேன். இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இங்கே முக்கியமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சில நாட்களை மட்டும் நான் சொல்லுவேன். அந்த நாட்கள் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படின்றது மகர ராசிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு. கவலையே பட வேண்டாம். உங்களுடைய 2ஆம் அதிபதி குரு, தட் இஸ் உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு, அந்த குரு வக்ர நிவர்த்தி பெற்று உங்களையே பார்க்க போகிறார். அப்போது திருமணம் அப்படின்றது தானாகவே வரும். நீங்கள் என்ன பண்ணணும், இது வரைக்கும் பார்த்து நீங்கள் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி ஜாதகங்கள்லாம் வந்துட்டுருக்கோம், எடுத்து 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 வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஜாதகத்தை எல்லாமே மறுபடியும் இப்போ எடுத்து கால் பண்ணி பாருங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு வேண்டிய லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, எடுக்க வேண்டியது முயற்சி ஏற்கனவே வந்ததுலேருந்தே. அதே மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் என்ரோல் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கால் பண்ணி, என்னப்பா வேறு ஏதாவது ஜாதகங்கள் வந்துதா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்களுமே டக்குன்னு உங்களுக்கு கொடுக்கறது சூப்பராக இந்த மாதம் கிளிக் ஆகிறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பாதசனியினுடைய எண்டுக்கு வந்துட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை சொல்லிட்டே போலாம். ஜெயிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னன்னா, செவ்வாயினுடைய பார்வை உங்கள் மேலேயே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது இப்போ இந்த மேரேஜ் புரோக்கர்கிட்ட, என்னப்பா அவங்ககிட்ட தண்டமாக போச்சு நான் பணம் கொடுத்து அப்படின்ற வார்த்தைகள் வேண்டாம். அப்பா இத்தனை நாள் கொடுத்துட்டே இருக்கேன், இந்த மாதமாவது நீ முடிச்சு கொடுப்பேன்னு நம்புவேப்பா அப்படின்னு நம்பிக்கையினுடைய வார்த்தைகளாக போட்டு நீங்கள் பேசும்போது இன்னும் அவர் 4 ஜாதகங்கள் உங்களுக்கு அனுப்புவார். அப்போ கை கூடுறதுக்கு இது அருமையான ஒரு காலகட்டம். அதே மாதிரி குழந்தை இல்லையே அப்படின்னு நினைக்கிற தம்பதிகளுக்கு இப்போ குரு வக்ர நிவர்த்தி அப்படின்றது பிப்ரவரி 4ஆம் தேதி ஆகிறார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. அப்போ நேச்சுரலாகவே குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுய ஜாதகத்துக்கு அந்த வழி இல்லை அப்படின்னா நீங்கள் IVF எடுத்தாலோ ட்ரீட்மெண்ட் எது எடுத்தீங்கன்னாலுமே இப்போ கை கூடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ சுய ஜாதகம் எப்படி இருக்கு, என்ன திசா புத்தின்றதும் பார்த்துட்டு நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் அதுக்குண்டான எஃபர்ட் நீங்கள் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ அழகான குழந்தை உருவாகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள். அண்ட் ஜாப் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் இப்போ ஜாப் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான இடத்துல ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, பணம் மட்டும் ஒரு விஷயம் கிடையாது, அங்கே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது எல்லாமே இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஓப்பனாக சொல்லணும்னா ப்ரமோஷன்ஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தொழில் முடங்கி போயிருக்கு, பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்றவங்க கூட ப்ளீஸ் வெயிட், இப்போ க்ளோஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதம் புத்துணர்ச்சி பெற்று புது ஆர்டர்ஸ் வர்றதுக்கும், அது நீங்கள் நினைச்சதை விட லாபகரமாக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு பாக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் யாராவது வந்தால் கம்மியாக கூட கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இப்போ பெரிய ஆர்டரும் வரும். அதே மாதிரி கம்மின்ற வார்த்தையே இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கறதை விட கலைநயத்தோடு செஞ்சு கொடுக்க சொல்லி, இங்கே நோட் பண்ணுங்க, எதிர்பார்ப்பதை விட எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு, ஆனால் அதுக்கு நீங்கள் நினைச்சதை விட டபுள் மடங்கு ப்ராஃபிட் ரேஷியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ தடுமாறுறது, லேபரர்ஸே வரமாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறதுன்னே புரியலன்னு. கவலையே படாதீங்க. நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுக்கெல்லாம் ஒரு கால் பண்ணுங்க. ஆர்டர்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு, உனக்கு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறேன், ஏன்னா உங்களுக்கு வரும்போது கொடுக்கறதுக்கு
உண்டான எண்ணம் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். மகர ராசி அப்படின்னாலே தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம். ஆனா இப்போதைக்குள்ள ஒரு 6 வருஷமா பட்டப்பாடு சொல்லி மாள முடியாது. ஸோ நீங்க இப்ப கவலையே பட வேண்டாம். அவசரப்பட்டு எதுவும் க்ளோஸ் பண்ணிட வேண்டாம். அவங்களோடெல்லாம் நீங்க பேசும்போது ஓடி வந்து இத்தனை நாள் நீங்க செஞ்ச நன்மையெல்லாம் மறந்துருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க பேசும்போது அட சாரே கூப்பிட்டாருப்பா நம்ம போலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முழு எஃபர்ட்டை போட்டு உங்க ஆர்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா புதன் மகரத்திலையும் கும்பத்திலையும் மீனத்திலையும், அதாவது உங்க மேலேயும் உங்களுக்கு 2லையும் 3லையும் டிராவல் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் மகர ராசி அன்பர்களுக்கு புரிஞ்சுக்கல. 30 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, அப்பயுமே புரிஞ்சுக்கல, ஒரே காரசாரமா இருக்கு, வீட்டுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இப்ப அதெல்லாம் மாறி ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் புரிதல்ன்ற ஒரு தன்மைக்கு கொண்டு வந்து நிக்க வைக்க போகுது. எதிரிகள் இருக்கவே போறதில்லை. எதிரிகள் இருக்கவே போறதில்லைன்றது மட்டும் இல்லை, உங்களை பார்த்து உங்ககிட்டயே ஐடியாஸ் கேட்குற அளவுக்கு இப்போ வந்து ஒரு பிரகாசமான ஒரு பொசிஷனுக்கு நீங்க வரப்போறீங்க. அவ்வளோ விஷயங்களும் நல்ல சாதகமா இருக்கு. இப்போ நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தியும் நான் சொல்ற எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள் மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை இருக்கு. செவ்வாய் உங்களுடைய 6ல் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன். அந்த நாட்கள் என்னன்னா பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அது பிப்ரவரி நைட் 7:53 14ஆம் தேதி மிட் நைட் வரைக்கும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன், பொறுமை. அதே மாதிரி ஆர்டரே இல்லாம ஆர்டர் வரும்போது, வேலையாட்கள் எல்லாம் போயிட்டாங்க, திரும்பி தேடி வரும்போது மனைவி கணவன் 2 பேரும் நல்ல திருப்தியா பேசும்போது அந்த செவ்வாய்ன்ற ஒரு கோபம், வேகம், நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பழச பேசுறது மட்டும் தயவு செஞ்சு மறந்துருங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ்ல கொண்டு போய் முடியும். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, பொறுமையை ஏற்படுத்துறதுக்கு நீங்க மெடிடேட் பண்ணலாம், முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அரளி மாலையில முருகனுக்கு நீங்க அரளிப்பூ, அரளி மாலை என்ன வேணாலும் நீங்க கொடுக்கலாம். அண்ட் உங்க வீட்டில் முருகனை நினைச்சு நீங்க கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் எது உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க கேட்கலாம், சொல்லலாம். அவ்வளவெல்லாம் இல்லை அப்படின்னா கூட நீங்க முருகனை நினைச்சு ஒரு அகல் விளக்கு ஏத்தி அதுல நீங்க முன்னாடி உட்கார்ந்து மனசார நீங்க வந்து பிராணாயாமம், பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணும்போதே நிறைய விஷயங்களை சமாளிக்கக்கூடிய தெம்பு உங்களுக்கு வந்துடும். ஆன் தி ஹோல் இந்த மாசம் அப்பாடான்ற மாசம்ன்றதுல எந்த வித மாற்றமே இல்லை. மகர ராசி அன்பர்களே யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.